தேசிய ஊழல் எதிர்ப்பு செயற்திட்டத்தை அறிமுகம் செய்யும் நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம நீதியரசர் மூர்து பெர்னாண்டோ, சட்டம் அதிபர் பாரிந்த ரணசிங்க, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம், மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்க திசாநாயக் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். நாட்டில் விசாரணை மற்றும் சட்டத்தை தொடரும் நிறுவனமாக மாத்திரமின்றி ஊழலை இல்லாதொழிப்பதற்கான செயற்திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் நாங்கள் இந்த தேசிய திட்டத்தை ஸ்தாபித்தோம். திட்டங்களை ஸ்தாபித்து அவை செயற்படாமல் இருப்பது பலரின் பிரச்சனையாக உள்ளது. 5 வருடங்களுக்கான இந்த ஊழல் ஒழிப்பு தேசிய திட்டம் மீதும் மக்களுக்கு அவ்வாறான சந்தேகம் ஏற்படலாம். எத்தனை திருடர்களை பிடித்தார்கள் என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்து தண்டனை வழங்குவதன் மூலம் மாத்திரம் இதனை ஒழிக்க முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம். அண்மை காலத்தில் இலங்கை ஊழல் மோசடியில் அதிகம் ஊறிப்போன நாடாக மாறியுள்ளது. திருடினால் பரவாயில்லை, வீதியை நிர்மாணித்தால் போதும் என்று நினைக்கும் மக்கள் உள்ள நாட்டில் தண்டனையை வழங்குவதால் மாத்திரம் இதனை இல்லாதொழிக்க முடியாது. தமக்கு உரிமை இல்லாத ஒன்றை தமக்கு வழங்கும் போது அதனை நிராகரிக்கும் வண்ணம் முதுகெலும்புள்ள மக்களை உருவாக்க முடியுமாயின் எதிர்காலத்தில் விசாரணை வழக்குகளை தொடர வேண்டிய தேவை ஏற்படாது. தற்பொழுது ஜனாதிபதி செயலாளருடன் இணைந்து நாங்கள் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள் விவகாரம் தொடர்பிலான தனி பிரிவு ஒன்றை ஆரம்பிக்குமாறு சுற்று நிறுவனம் மூலம் அறிவித்துள்ளோம். අභ්‍යන්තර කටයුතු ඒකකයක් හදන්න ඉන්ටර්නල් ඇෆෙයාර්ස් යුනිට් එකක්. පීටර් බ්‍රුවර් මහත්මයා ප්‍රකාශ කරා இலங்கையில் கடந்த அரசாங்கங்களினால் கொள்கை ரீதியாக மேற்கொண்ட பிழையான தீர்மானங்களினால் மக்களுக்கு துயரங்களை எதிர்கொள்ள நேரிட்டதாக பீட்டர் ப்ரூவர் தெரிவித்தார். கொள்கை ரீதியிலான பிழையான தீர்மானங்களை மேற்கொள்வதில் ஊழல் ஒரு காரணியாக இருந்திருக்கின்றது என நான் நினைக்கின்றேன். இந்த விடயம் குறித்து நாட்டு மக்கள் நன்கு அறிந்துள்ளனர். இது தொடர்பில் உரிய புரிந்துணர்வு ஒன்று மக்களுக்கு இருக்கின்றது. அதனாலேயே கடந்த கால அனைத்து அரசாங்கங்களையும் மக்கள் நிராகரித்து மாற்றுத்தரப்பொன்று ஆணையை பெற்றுக் கொடுத்துள்ளனர். எனினும் ஜனாதிபதி அவர்களே, மக்கள் ஆணையினால் புதிய அதிகாரிகளை நியமிக்க முடியாது. ஆட்சியை மாற்றியமைத்தது போன்று அதிகாரிகளின் ஊழலை இல்லாதொழிக்க மக்களுக்கு முடியுமா என்பது அவர்தம் மனோநிலையாக உள்ளது. எனினும் உள் விவகார பிரிவின் ஊடாக மக்களுக்கு அதிகாரத்தை எம்மால் பெற்றுக் கொடுக்க முடியும். எவரேனும் ஒருவர் முறையற்ற விதத்தில் செயற்படுவாராயின் அந்த நபருக்கு எதிராக இந்த உள் விவகார பிரிவின் ஊடாக நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். அதன் பொருட்டே இதனை நாம் ஸ்தாபித்துள்ளோம். අභ්‍යන්තර කටයුතු ඒකක හරහා ක්‍රියාත්මක වෙන්න. අපේ නිසා තමයි මේ අභ්‍යන්තර කටයුතු ඒක පිහිටවන්නේ. අද අපි ඇහුවොත් බැලුවොත් අපේ රටේ ජනතාවගේ ප්‍රධානම අපේක්ෂාව මොකක්ද? ප්‍රධානම බලාපොරොත්තුව මොකක්ද කියලා ඇහුවොත් අංක 1ට තියෙන්නේ අල්ලස දූ. லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழித்தல் என்பது எமது நாட்டு மக்கள் மத்தியில் காணப்படும் முதலாவது எதிர்பார்ப்பாகும். இதற்காக எடுக்கப்படும் அனைத்து தீர்மானங்கள் தொடர்பிலும் மக்கள் மத்தியில் வரவேற்பு காணப்படுகின்றது. அதே போன்று துறைசார் நிறுவனங்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை மறுபக்கத்தில் குறிப்பிடத்தக்க அளவு சரிவை சந்தித்துள்ளது. இந்த சபை ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்பட்டால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இதற்கு தலைமைத்துவம் வழங்கப் போவது யார்? இது உங்களினதும் எமது கைகளும் உள்ளதல்லவா? அது மட்டுமன்றி நீங்களும் நாமும் ஒரே இடத்துக்கு வந்தால் இதனை எம்மால் மாற்ற முடியும். சாதாரண ஒரு இடத்திலிருந்து அதீத மற்றும் அமானுஷ்யமான இடம் வரை லஞ்ச ஊழல்கள் எந்த அளவுக்கு வியாபித்துள்ளன. சாதாரண கப்பம் முதல் நாட்டு மக்களின் நோய்களுக்காக செலுத்தப்படும் தடுப்பூசி வரை, திரவத்திலான தடுப்பூசி விநியோகம் இடம்பெறும் இடம் வரை இந்த லஞ்ச ஊழல் என்பன வியாபித்துள்ளன. நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? பிரதேச சபைகள் முதல் மத்திய வங்கி வரை லஞ்ச ஊழல் வியாபித்துள்ளது. நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம்? அனைத்து நிறுவனங்களதும் மதிப்பு மரியாதை அனைத்தையும் அளிக்கும் வண்ணம் இந்த லஞ்ச ஊழல் பரவியுள்ளது. அனைத்து மனிதர்களுக்கும் இடையிலான தொடர்பு, நல்லெண்ணங்கள், ஆக்கப்பூர்வமான எதிர்பார்ப்புகள், சிறந்த தொடர்புகள் என அனைத்தையும் வீழ்த்தி லஞ்சமும் ஊழலும் வியாபித்துள்ளன. நாம் இதனை ஒழிக்காவிட்டால் எம்மிடம் உள்ள பலன் என்ன? நீங்களே இந்த நிறுவனத்துக்கு தலைமைத்துவம் வழங்கியுள்ளீர்கள். நான் தான் ஜனாதிபதி. எம்மால் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்காவிட்டால் எம்மால் வழங்கப்படும் நன்மை என்ன? எனவே எம்மால் நிறைய புத்தகங்கள் எழுத முடியும், நிறைய திட்டங்களை முன்னெடுக்க முடியும், நிறைய செயலமர்வுகளையும் பயிற்சி அமர்வுகளையும் நடத்த முடியும், நிறைய தெளிவூட்டல்களை வழங்க முடியும். நீங்கள் எம்மோடு இல்லாவிட்டால் இதனை செய்ய முடியாது. ගොඩාක් දැනුවත් කිරීම කරන්න පුළුවන්. හැබැයි ඔබ ඒකට හිත ගන්න නැත්නම් මේ වැඩේ කරන්න බෑ.